கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சில பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தும். புது கவியாய் பொங்கு இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் தூக்கத்த பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன்.
பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பஞ்சகாலம் பெருகிடவே நாளும் நான் கண்டமையானாரே. தொடர்ந்து பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா ஆலயத்தில் நிறைந்தவரா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா ஆலயத்தில் நிறைந்தவரா. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே
உலகத்தில் பல ராஜ்யங்கள் தோன்று மறையும். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்கள். நம்மை ஆளுகிற ராஜாவாகிய தேவன் நமக்குள்ள ஒரு ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்தில் ஹல்லேலூயா சம்பூரணத்தினால் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் காலையில் அந்த சிந்தையோடு கூட நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய ராஜ்யத்துக்குட்பட்ட ஜனமாய் நாம் வாழ வேண்டுமானால், அவருடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கு, இந்த உலகத்தில் நாம் பயணிப்பதற்கு அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி அவர் அளவற்ற கிருபை நம்மேல் கொடுத்து இந்த உலகத்திலே அவருக்காக வாழ்ந்திட அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நான் என்று சொல்ல எனக்கு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு இல்லை. சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. Hallelujah, Hosanna.
உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணீர் யோசித்து பாருங்க. அவர் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். அவர் போல ஒருவர் இல்லை. எல்லா நிலைமையிலும் நம்மை வாழ வைத்தாரே, எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மை வழி நடத்தினாரே. எத்தனை மேலான கிருபை! தாங்கும் பலனை உனக்கு தந்திருக்கிறார். கடந்து வரும்படி அவரே பாதைகளை உண்டு கொண்டிருக்கிறார். சற்றாய்களை விளங்கிடாதபடி அவர் நியமித்த பாதையில் ஓடுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். திரும்பி பார்க்கிறோம், இத்தனை தூரம் நான் கடந்து வந்திருக்கிறேன். இத்தனை ஆச்சரியம்! இதுவரைக்கும் அவரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த அற்புதமான அன்பு, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவரை பார்த்து சொல்லலாம், ஹல்லேலூயா! ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ சத்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கருத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்று
ஆராதிக்கின்றோம். சொல்லுமா, தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். தேவா இரட்சக தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமை நிறைந்த அந்த ஆண்டவரை, எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரை, சர்வத்திற்கு ஊற்று காரணரை, மிகுந்த பயபக்தியோடு இந்த காலவிடவரை தொழுது கொள்கிற வாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். அவர் ஒருவரே புகழுக்குரியவர், அவர் ஒருவரே துதிக்குரியவர். ஆமென். துதியின் நடுவே வாசம் பண்ணுகிற தேவன், என்னாலும் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்மை அற்புதமாய் நடத்துகிறவருடைய அன்பு. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை அவர் உயிரடைய செய்கிறவர். வளமிக்க வாழ்க்கை நம்மை வழிநடத்துகிறவர். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகளை கொண்டு வரும். அநேக காரியங்களுக்கு பதில் தெரியாமல் போகும். ஆனால் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவார். அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உணர்ந்த எலும்புகளைப் போல இந்த வாழ்க்கை உயிரிழை செய்யப்படி அவரை நோக்கி பார்ப்போம். நான் புறாவே, நான் புறாவே, Pura
அவர்தான் என் வாழ்வில் சந்தோஷமே. வான்புறாவே, வான்புறாவே, எங்கள் மீது வந்து இறங்கும். வான்புறாவே, வான்புறாவே, எங்கள் மீது வந்து இறங்கும். எங்கள் மீது கிருபை, 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 கிருபை. வலிமையான இந்த பிரசன்னம், மகிமையான இந்த சமயம் இந்த காலங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசனத்தை உணர்வோம். தேவ பிரசனத்தை உணர்வோம். நான் உங்கள் அறிவில் வந்தவர்கள் தேவனாக இருப்பேன். ஜனமாக இருப்பார்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். நம்மத்தில் உலாவுகிற தேவன். ஆமென். பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவின் அதே தேவன் சபை நடுவெளிக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்தமான பிரசனத்தை, பரிசுத்தமான சமூகத்தை உணர்ந்தவர்களாக இந்த காலங்களில் நாம் இந்த இடத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவர். அந்த தேவாமி அந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாரே. உன்னோடு கூட இருக்கிற தேவன், உன் எல்லைக்குள் உலாவுகிற தேவன், உன் வாசஸ்தலமாய் இருக்கிற உனக்குள் அசைவாடுகிற தேவனே. குறைகள் தீர்ப்பவரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பே, எக்காலம் போதுகிறோ, எதிரியை வென்றுவிட்டோ, எக்காலம் போதுகிறோ, எதிரியை வென்றுவிட்டோ. பரிசுத்த ஆவியே. Thank you Lord. Amen. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். உடைய ஜனத்தின் நடுவில் Thank you Lord. உடைய துணிதலுக்காக Amen. Praise the Lord. உடைய நிறைவுக்காக குறைகள் தீர்ப்பாரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நாம் ஆலயத்துக்கு வந்து காத்திருக்கிறோம். அந்த கர்த்தருக்காக காத்திருப்பது இந்த பொருள், அவர் என்னை தொட வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும், அவரின் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும், அவருக்காக என்னை நான் அர்ப்பணித்து வந்திருக்கிறேன் என்கிற அந்த இருதயத்தோடு முடிந்தால் முழங்கால் படித்து இருதயங்களை ஊற்றி கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கை மாற்றத்துக்கு தேவனுடைய உதவி உனக்கு தேவை. வாழ்க்கை மாற்றத்துக்கு தேவனுடைய உதவி உனக்கு தேவை. அவர் நன்னடி உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீசோதாய். கர்த்தருக்கு காத்திருப்போம், ஆண்டவருக்காக காத்திருப்போம். Thank you Lord.
பேசின வாக்குகள் நிச்சயமாய் நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். அவருக்காக நீ காத்திருக்கிறாய். இந்த காலை ஆராதனை உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாரே. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். நிச்சயம் ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற நாமே ஹல்லேலூயா. நம்மை தேடுகிறவர்களுக்கும் நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த நல்லவராய் இருக்கிற தேவன் இந்த வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நமக்கு காத்திருக்கிறவருடைய மகன் மேல் இருக்கிற பிரசன்னம், நம்முடைய வாக்குத்தத்தத்தின் நன்மைகள் இறங்கிட்டு ஆண்டவரே, இந்த மகன் மேல் அந்த தெய்வ ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் இந்த இன்னும் உறுதிப்படுத்துவீராக, புதிய நம்பிக்கையை அவர்களுக்கு தருவீராக. உம்மை சார்ந்து கொண்டு நீர் உதவி செய்வீராக. புது பலத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அர்ப்பணித்து பாடுவோமா? இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. தேவனுடைய முன் குறித்தலின்படி இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையிலே வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அடியானுக்கு கர்த்தர் பாராட்டின அவருடைய இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் அடியானை அழைத்து இந்த நல்ல வாய்ப்பினை அருளின நம்முடைய திருச்சபை போதகருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? ஹல்லேலூயா. ஒரு முறை உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். என்ன பேசுறேன்னு தெரியுமா? தெரியலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நெகேமியாவை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட கொஞ்ச நேரம் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும்
வைக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, தயவு செய்து நல்ல வசனத்தை கவனமா கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாளிலே கூட சபையில பேசும்படியான ஒரு வழிநடத்துதலை கர்த்தர் கொடுத்தபடினால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் கொடுத்த செய்தி வேற. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில பேசும்படியான ஒரு வழிநடத்துதல் பெற்ற ஒரு வசனம் எதுன்னா இந்த வசனம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மோசமான காலகட்டத்தில் இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிழைத்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிழைத்தோம். என்ன சத்தத்தை காணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம வாசித்திருக்கிற இந்த வசனத்தினுடைய பின்னணியை மாத்திரம் ஒரு சில நிமிஷங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற அந்த சத்தியமானது நமக்கு நன்றாக புரியும். கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் சமஸ்தானத்திற்கு சவுல் என்கிறதான ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. சவுலுக்கு பின்பதாக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ராஜா யார் என்று சொன்னால் தாவீது. சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடியினாலே ஆண்டவர் அவன் ராஜாவா இராதபடி அவனை புறக்கணித்து தள்ளி அவன் இருந்த இடத்திலே கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தி தந்தார். தாவீதுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய சாலமோன் என்கிற மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த சாலமோன் வரைக்கும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் மிகச்சரியாய் வந்து கொண்டிருந்தது. இந்த சாலமோனுக்கு பிறகு மாத்திரமல்ல, இந்த சாலமோனுடைய பின்னாட்களிலே நடந்த தவறுதலினாலே அவனுடைய அந்த குற்றத்தினாலே நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் இரண்டாக உடைந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் இன்னொன்று யூதா ராஜ்யம் என்றும் பிரிந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல நன்றாக படித்திருக்கிறோம். அந்த யூதா ராஜ்யத்திலே முதலாவது வருகிற ராஜாவுடைய பெயர் ரெகோபெயாம். சொல்லுங்க பாப்பா, என்ன பேருங்க? நல்ல சத்தமா இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ரெகோபெயாம் இவர்தான் சாலமோனுடைய குமாரன். இவர் தான் என்ன செய்கிறார்னா ஆட்சிக்கு வருகிறார். ராஜ்யம் இரண்டாக உடைகிறது. 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரம் யூதா என்றும் பிரிந்து விடுகிறது. இப்ப நாம வாசிக்கிற இந்த சப்ஜெக்டினுடைய கருத்து என்ன, மையம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யூதா ராஜ்யத்தை குறித்து தான் இப்ப நாம வாசித்திருக்கிறோம். அந்த யூதா ராஜ்யத்திலே ரெகோபெயாம் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்துல ஆண்டவர் இங்கே ஒரு சில சத்தியங்களை எனக்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்க அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். என்ன நடக்குதுன்னா, ரெகோபெயாம் தாவீதினுடைய வழியிலும் சாலமோனுடைய வழியிலும் 3 வருஷம் நடந்தான். அதற்கு பிறகு தேவன் அவனை ஆசீர்வதித்து பலப்படுத்தினபடியினாலே பின் நாட்களிலே வசனங்கள் அதிகமாய் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், கவனமா கேளுங்க. பின்னாட்களிலே அவன் தேவனுடைய வழிநடத்துதலை விட்டு தவறான காரியங்களை செய்தபடியினாலே ஆண்டவர் ரெகோபெயாம் மேல் கோபம் கொண்டார். உடனே ரெகோபெயாம் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினாலே ஆண்டவர் அந்த உக்கிர கோபத்தை விட்டு விலகி என்ன செய்தார்னா, கொஞ்ச நாள் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் என்கிற மனிதனுடைய கரத்துல யூதாவையும் ஒப்பு கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்தார். அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை தான் இப்ப வாசிச்சாங்க. இப்ப வாசிங்க மறுபடியுமாக 12 இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாசித்த இந்த வசனத்தினுடைய பின்னணி இப்ப வாசிங்க 12. அவன் தன்னை தாழ்த்தினபடியால், அவன் என்று சொன்னால் அது ரெகோபெயாமை குறிக்கிறது. ரெகோபெயாம் தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய். இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. முற்றிலுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவனை விட்டு சோரம் போன பிறகும் கூட, பென்யமீன் புத்திரர்களும் தேவனை விட்டு சோரம் போன பிறகும் கூட, இந்த யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் தான். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் கோணலும் மாணலுமாய் இருக்கிறது. இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே நாம் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொஞ்சம் தயவு பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா வெளியே இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும்
யூதா ஜனங்களும் சந்தித்த அதே காரியங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். மிக மோசமான காலகட்டம், மிக நெருக்கடியான காலகட்டம். இப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவர் ஒரு வசனத்தை கோடிட்டு இந்த காலை ஆராதனையிலே எனக்கும் நமக்கும் காண்பிக்கிறார். யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல உள்ள அப்படியே முகத்தை பார்த்து, இன்னும் உங்க வீட்டுல சீராய் இருக்கிற விஷயம் என்னன்னு கேளுங்க பாப்போம். இப்படி எல்லாம் கேட்டாதான் நீங்க தூங்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருமே பேச மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல கண்டிஷன்ல வண்டி இருக்கு பிரதர், சர்வீஸ் கூட வேணாம் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்க ஸ்பிரிச்சுவல் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு பக்கத்துல நம்மளை பார்த்து கேளுங்க பாப்போம். உங்க ஜெப வாழ்க்கை நல்ல கண்டிஷன்ல இருக்கா? உங்க வேத வாசிப்பு நல்ல கண்டிஷன்ல இருக்கா? உங்க உபவாச வாழ்க்கை நல்ல கண்டிஷன்ல இருக்கா? கணவன் மனைவியா சேர்ந்து இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கிய நல்ல கண்டிஷன்ல இருக்கா? 6 மாசம் தேவ ஊழியரோடு நமக்கு தொடர்பு இல்ல, சந்திக்க முடியல. 6 மாசம் சபையோடு கூட நம்மால தொடர்பு கொள்ள முடியல, நம்மால ஜனங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியல. ஏதோ பிரித்து விட்டார் போல நம்ம அப்படியே தனித்து இருந்தோமே. இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேல நாம வச்சிருந்த ஜெப வாழ்க்கை, அவர் மேல நாம வச்சிருந்த நேசம், குடும்பத்தின் மேல நாம வச்சிருந்த பற்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? 2-3 வருஷத்துல இல்லாத விவாகரத்து வழக்கு இந்த 6 மாசத்துல தான் ஓவரா வந்திருக்கான். கோர்ட்ல இருந்து ஒரு சர்வே. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் தாண்டி நான் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. பகலெல்லாம் ஆபீஸ்ல இருந்தேன், நைட்ல வந்து தூங்கிடுவேன். ஆனா இந்த லாக்டவுனு, அல்லேலூயா, ஒரு வழக்கறிஞர் சொன்னார் என்கிட்ட, 2-3 வருஷத்துல இல்லாத விவாகரத்து வழக்கு இந்த 6 மாசத்துல ஓவர் ஆயிடுச்சான். அல்லேலூயா. உண்மை. ஆண்டவர் நல்லா கவனிங்க, எல்லா காலகட்டத்திலும் யூதாவிலே, இன்னொரு விதத்தில் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா தாவீதின் வம்சத்திலே கர்த்தர் இந்த காலை பொழுதிலே பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் சொல்லுகிறார், யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் நல்ல கண்டிஷனா தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த பிப்ரவரி அல்லது மார்ச் எண்டு வரைக்கும் நம்ம சபைக்கு வந்தோம். இதுக்கு பிறகு இப்பதான் நம்ம வந்திருக்கோம். ஒரு 2-3 வாரம் 4 வாரமா நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்துல என்னுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் சீராய் காத்து கொண்ட விஷயங்கள் என்னென்ன? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அடிக்கடி படிச்சோம்னா ஒரு பக்கம் வேடிக்கையா இருக்கும். இந்த 70 வருஷம் பாபிலோனுக்குள்ள ஆண்டவர் அனுப்புனாரு, அவங்கள டூருக்கு அனுப்புனார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எதுக்கு அனுப்புனார் சிஸ்டர்? போங்க, ஜெபம்னு வந்துடுறீங்க, ஆராதனை வர்றீங்க, உபவாசம்னு சொல்லி 3 வேளை 4 வேளை 72 மணி நேரம் 12 மணி நேரம் உங்களை ரொம்ப வாட்டிட்டேன், வதச்சிட்டேன், அதனால ஒரு 70 வருஷம் பாபிலோன்ல போய் நல்லா சுத்தி பாருங்கன்னு அனுப்பிச்சாரு. என்னங்க பதிலே சொல்ல மாட்டீங்க? ரொம்ப சபையில கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ரொம்ப போர் அடிச்சிட போகுது, அதனால ஒரு 6 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன விட்டாருன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஊர்ல அங்கெல்லாம் கை தூக்குறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. 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 சீர்கேடுகளை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் 70 ஆண்டு காலம் இந்த பாபிலோன் ஜனங்களை ஆண்டவர் சிறையிருப்புல வச்சிருந்தார். ஆனா பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள்ள போன பிறகு முற்றிலுமாக இருந்த எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்க இழந்துட்டாங்க. அவர்களிடத்துல ஒரு விஷயமும் சீரா இல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே திருவுளம் பற்றுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பெரிய கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஃபெலோஷிப்ல கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த 6 மாதமும் இதற்கு முன்பாக சபைக்கு வந்தோமே, எந்த அளவுக்கு அவரோடு கூட நமக்கு உறவு சீரா இருந்ததோ அதுபோல இந்த 6 மாதம் அளவும் அல்லது சபைக்கு வராதிருந்த அந்த காலகட்டத்தில் தேவனோடு நாம் வச்சிருந்த அந்த இன்டிமசி, அந்த உறவு உங்களிடத்துல சீரா இருந்ததா? ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்தும்படியா நான் சொல்றேன். நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. வேதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொஞ்சத்திலிருந்து பெருக பண்ணி ஆசீர்வச்சிருக்கிறார். அப்படிதானே? உங்களிடத்துல எத்தனை அப்ப எத்தனை மீன் இருக்குன்னு கேட்டாரா? கொஞ்சத்திலிருந்து பெருக பண்ணி கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிரதர் எல்லாமே போயிடுச்சு பிரதர், 2 மணி நேரம் ஜெபிச்ச அனுபவம் எனக்கு இருந்துச்சு பிரதர், உபவாசம் பண்ணனா 1 நாள் இல்ல 2 நாள் கூட உபவாசம் இருப்போம் பிரதர், பாஸ்டர் ஐயா ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா ஆளா நிற்போம் பிரதர், போன இடங்கள்ல ஊழியம் செய்த இடங்கள்லாம் அவ்வளோ பிரதர், சபையோடு எனக்கு இருந்த அந்நியோன்யம் அவ்வளோ பிரதர். ஆனா இன்னைக்கு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியுது, 2 மணி நேரம் ஜெபிச்சனா 1/2 மணி நேரம் கூட ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர். குடும்ப
ஜெபம்ன்றது என் வீட்டுல மறக்கப்பட்டுருச்சு பிரதர். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று அல்ல, கர்த்தர் தாவீதின் வம்சமாகிய யூதாவிலே முற்றிலும் சீர்குலைக்கப்பட்ட காலகட்டத்தில், நல்லா கவனிக்கிறீங்களா, தேவனோடு உறவற்றிருந்த காலகட்டத்திலே, எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கின் கையிலே கர்த்தரே விற்று போட்ட அந்த காலகட்டத்தில் யூதாவில் மாத்திரம் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லல. அவங்களும் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, சில காரியங்கள் இன்னும் சீராயிருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பிரதர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை பிரதர், ஆனா ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 1/2 அன் அவர் உண்மையா ஜெபம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் சொல்றாரு, அந்த சீராய் இருக்கிற அந்த சில காரியத்திலிருந்து உனக்காக நான் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நாம் பேசிக் கொண்டிருக்கிற காரியம். யாரும் யாரையும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நல்லா கவனிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கூட அங்க அவர் மென்ஷன் பண்ணா, உன் மனசாட்சி உனக்கு சாட்சி என்றார் பவுல். அல்லேலூயா. எது சாட்சி? நீ எந்த அளவுக்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே சீராய் இருக்கிறாய், எந்த அளவுக்கு நான் என்னுடைய வேத தியானத்திலே சீராய் இருக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு நிருபத்தை எடுத்தனா அந்த 6 அதிகாரத்தை 10 அதிகாரத்தை 12 அதிகாரத்தை படிச்சுட்டு தான் பைபிளை வைப்பேன். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறார், பைபிளை எடுத்தீங்களா? இந்த நாட்கள்ல, கடந்து போன நாட்கள்ல எவ்வளவு ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசித்தீங்களா? அல்லது புதிய ஏற்பாட்டையாவது நாம் வாசித்தோமா? அல்லது நிருபங்களையாவது வாசித்து முடித்தோமா? எதற்காக ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மிடத்தில் இடைப்படுகிறார் என்று சொன்னால், மறுபடியுமாய் சீராய் இருக்கிற அந்த கொஞ்ச காரியத்திலிருந்து நம் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர அவர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிச்சப்ப 3 கண்டிஷன் ஆண்டவர் காட்டினார் இந்த அதிகாரத்தில். சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த விஷயங்களை நான் சொன்னேன்னா உங்களுக்கு பயமாகவும் இருக்கும். இப்படியெல்லாமா கூட நடக்குதுன்னு நீங்க பயப்படுவீங்க. ஆனா தேவ ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தினால தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவ மனுஷருடைய ஜெபத்தினால, உங்க ஊழியக்காரருடைய ஜெபத்தினால நீங்க காக்கப்பட்டிருக்கீங்கிறத விசுவாசிங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? அவ்வளவு மோசமான காரியங்கள் அன்றைக்கு இஸ்ரவேலிலே சம்பவித்தது போல, யூதாவிலே சம்பவித்தது போல, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே காலகட்டம் தான். என்ன டியூரேஷன் கம்மி, கவனிங்க ப்ளீஸ், டியூரேஷன் கம்மி, அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தேவனுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களுடைய அனலை இழந்து குளிராய் மாறி போனார்கள் என்பது வேதனையான ஒரு காரியம். என்னென்ன காரியம் தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. என்ன கண்டிஷன்ல இந்த யூதாவுல சில காரியங்கள் சீரா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க சீக்கிரம். 12:1. ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின், பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின், அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். பிரதர் சிஸ்டர், எந்த காலகட்டத்தில் யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீரா இருந்ததுன்னு ஆவியானவர் காட்டுறார் தெரியுங்களா? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் நியாய பிரமாணத்தை விட்டுவிட்ட காலத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் நியாய பிரமாணத்தை எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கொடுத்தாரா, இஸ்ரவேலருக்கு மட்டும் கொடுத்தாரா? சொல்லுங்க. யாருக்கு சிஸ்டர் கொடுத்தாரு? எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கர்த்தர் மோசேயின் மூலமா நியாய பிரமாணத்தை கொடுத்தாரா, அல்லது இஸ்ரவேலருக்கு மாத்திரம் கொடுத்தாரா? கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. அல்லேலூயா. யாருக்கு கொடுத்தாரு? எடுத்து வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம் வேகமா வாசிங்க. 1-2. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரம் 1-2. 3ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 1-2. யூதனுடைய மேன்மை என்ன? சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு யூதனுடைய மேன்மையை குறித்து யூதனாகிய பவுலே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாகும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய மேன்மை எது சொல்லுங்க பாப்பா. ஆவிக்குரிய யூதர்கள் நாம தான். 2 கைகளையும் உயர்த்தி. ஏற்கனவே ஒரு வீடு இருந்துச்சு, கர்த்தர் இப்போ ஒரு வீடு கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு சோத்திரம். அதான் பிரதர் என் வாழ்க்கையில மேன்மை. உலகத்தாருக்கு அது மேன்மை. கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆனா
இன்னைக்கு காலையில ஆவியானவர் நம்மிடத்துல திருவுளம் பற்றுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நல்லா அந்த 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பிரதர். அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள். பிரதர் சிஸ்டர், உங்க கையில இருக்கு பாத்தீங்களா? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. நல்ல கைகளை உற்சாகமா தட்டி தேவனுடைய நாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க கையில ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வார்த்தை தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துடைய மிகப்பெரிய மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையிலும் மேன்மை என்ன தெரியுங்களா? எனக்கு இன்னும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கட்டும். ஆனால் நல்லா கவனிக்கிறீங்களா? அதனாலதான் ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, வாசிக்க வேண்டாம். அவனுடைய சொத்து சம்பத்து பூமி தாங்கக்கூடாததா இருந்தது உண்மைதான். ஆனாலும் அதை அல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தையே அவன் நாடினான் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதை அல்ல, எப்பெல்லாம் என்னுடைய வீட்டு கதவை திறக்கிறனோ, எப்பெல்லாம் என் கார் கதவை திறக்கிறனோ, எப்பெல்லாம் என் பைக்கை ஸ்டார்ட் பண்றனோ, எப்பெல்லாம் ஏடிஎம் கார்டை என் ஏடிஎம் மிஷின்ல நான் போடுறனோ, அப்பெல்லாம் உள்ள ஒரு வார்த்தை வரணும். இதை இல்ல, இதிலும் மேலான ஒன்றை கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. பாருங்க, சத்தத்தை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் மேன்மைதான். படிப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் மேன்மைதான். மேன்மையிலும் மேன்மை என்ன தெரியுங்களா? உங்க கையில நீங்க வச்சிருக்கிறது பாத்தீங்களா, இந்த பரிசுத்த வேதாகமம், இதுதான் மேன்மையில் எல்லாம் மேன்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் சொல்றேன்ப்பா, எல்லா ஜாதி ஜனத்துக்கும் நான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல. அவங்க கண்டபடி வாழ்ந்தாங்க, இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க, தவறா வாழ்ந்தாங்க. ஆனா உன் கையில நான் என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு பிரமாணத்தை நான் கொடுத்தேன். ஆனா அதை நீ மேன்மையாக நினைக்காமல், நல்லா கவனிக்கிறீங்களா, நல்லா கவனிக்கிறீங்களா, நல்லா கவனிக்கிறீங்களா, அதை இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுவிட்ட பிறகும், யூதாவில் இருந்த தாவீதின் வம்சத்தாரும் விட்டுவிட்ட போதும் கூட கர்த்தர் காண்பிக்கிறார், யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் எப்படி இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? சீரா இருந்துச்சு. இன்னைக்கு கண்டிஷன் அதுதான். ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தினுடைய கண்டிஷன் அதுதான். நியாய பிரமாணத்தை ஜனங்கள் விட்டுவிட்டு, வேதத்தை விட்டுவிட்டு, கள்ள போதகத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தரம் தாழ்ந்த உபதேசங்களை கேட்டு தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிட்ட ஒரு ஜனத்திற்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யூடியூபை திறந்தா ஒரு 10 நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்கன்னா 90 கள்ள ஊழியக்காரங்க தான். பக்கத்தில் உள்ள பாசுங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஃபெலோஷிப்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மோசம், நியாய பிரமாணத்தை விட்டுறணும். அந்த மாதிரி பிரசங்கத்தை எல்லாம் கேட்டோம்னா நல்லா கவனிக்கிறீங்களா? விட்டு விட்ட காலம். அந்த காலத்துல கூட கர்த்தர் தாவீதின் வம்சமாகிய யூதாவை பார்க்கிறாரு. அதுல இன்னும் சில விஷயம் எப்படி இருக்குதுங்க? சீரா இருந்தது. ரெண்டாவதா, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுடைய விசுவாசம் சீரா இருந்ததுன்னு அதே 12ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. 3. கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் இருந்தார்கள். 5 வாசிங்க, நேரம் இல்லை, 5 வாசிங்க. அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகொபெமிடத்திற்கும் சீஷாக்கினி நிமித்தம் எருசலேமில் வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் உங்கள் சீஷாக்கின் கையில். பாருங்க பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. நீ வேதத்தை மறந்தாய், அதனால நான் யார் மறந்துட்டேன்றாரு. கேட்பதற்கு இந்த காலை வேளையில கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் கொடுத்த நடத்துதலை உங்கள் மத்தியில பேசுறேன். கட்டாயம் நீங்க பிரயோஜனம் அடைவீர்கள் என்று சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது, முற்றிலுமாக இஸ்ரவேலும் யூதாவிலே சில ஜனங்களும் நியாய பிரமாணத்தை விட்டுவிட்ட காலத்துல சீரா இருந்துச்சு சில விஷயம். ரெண்டாவதா, நீங்க என்னை விட்டுட்டீங்க, நான் வந்து எகிப்தியர் கையில உங்களை நான் விட்டுட்டேன். உங்களை பார்த்து கேட்கிறேன், மனுஷன் கைவிட்டா யார்கிட்ட போவோம்? சீக்கிரம் சொல்லுங்க. மனுஷன் கைவிட்டா யார்கிட்ட போவோம்? இன்னொரு மனுஷன் கிட்ட போவோம் பிரதர். அவன் கைவிட்டா யார்கிட்ட போவோம்? அவங்ககிட்ட இப்படி சுத்தி 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 வந்து தான் விசுவாசத்தை விட்டவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனுஷன் கை விட்டா தேவனிடத்துல போவோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னை விட்டேன்டான்றாரு. யார்கிட்ட போவீங்க? சும்மா பதில் சொல்லுங்க. யார்கிட்ட போறது? யாரிடத்தில் போவோம்? யார் சொன்னது? நீ போக மனசா இருக்கியா? யாரையும் இழுத்து பிடிக்கல. யாரு? ஏசுனாரு. ஆமா, கரெக்டா இருப்பார் சத்தியத்தில். எல்லாம் போயிட்டான். என் மாம்சத்தையும்
என் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லடான்னு எல்லாம் போயிட்டான். பின்னால வந்தவன் எல்லாம் 12 பேரை திரும்பி பார்த்து கேட்டேன், நீ போறியா? அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. நிறைய பேர் அந்த விசுவாசி அப்படி இல்லையா, இந்த விசுவாசி, எந்த விசுவாசி எப்படி இருக்கோ தெரியாது. நம்முடைய திருச்சபையில் இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்கு அவங்க அப்படி இல்லையா, இவங்க இப்படி இல்லையா, யாரையும் மாடல் காட்டாதீங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ, உடனே பேர் யார்கிட்ட போவோம் சொல்லுங்க? எங்க வாழ்க்கை இருக்கு? யார் வாழ வைப்பா? என்ன எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட நீரே என்னுடைய சகாயர் என்று தாவீது சொல்றான். அடிச்சாலும் நீங்க அடிங்க ஆண்டவரே. அவர் பாதத்தில் விழுந்தான் தாவீது. அதனாலதான் நீ எனக்கு பிரியமா, அடிச்சாலும் நீங்க அடிங்க ஆண்டவரே விழுந்துட்டான். இங்க பாத்தீங்கன்னா தேவனே ஜனத்தை கைவிட்டு விட்ட நேரத்துல கூட, அதாவது சொன்னா அடிக்ஷன், அடிமைத்தனம். எப்படிங்க? போன வாரத்துல என்னோட நண்பர் ஒருத்தர் போன் பண்ணார். இப்ப ஆண்டுடைய கிருபையினால பப்ஜி அப்படிங்கிற கேமை தடை பண்ணிருக்குது. என்னோட பேர் கொண்ட தம்பி தான், 15 வயசு அந்த பையனுக்கு, எஸ்ரா அவன் பேர். ஒரு தரிசனத்தோட பேர் வச்சாங்க. ஆனா அவங்க பாஸ் அவன் அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படின்னு கூப்பிடுவாரு. நல்ல தரிசனம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவ்வளவு நல்ல ஆண்டுக்குள்ள இருந்த பையன் 15 வயசு ஆகுது. கையில மொபைல் போன் கிடைச்சது. பப்ஜிக்கு அடிமையாயிட்டான். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னா பயந்துருவீங்க. அவன் அந்த செல்லு ஏதோ சம்திங் கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று அதை விட காஸ்ட்லியா கேட்டு, நல்லா கவனிக்கிறீங்களா, நடக்கிற சம்பவம் அந்த கேம்ல இருக்கிற அந்த சுபாவத்தின் அடிப்படையில தான் தாயை அடிக்கிறதும் தகப்பன் அடிக்கிறதும் குடும்பத்தை சித்திரவதை பண்றதும் ஊழியக்காரனுக்கு அடங்கா. பாஸ்ட் எவ்வளவு தூரம் பேசி பார்த்துட்டாரு. பேரண்ட்ஸ் சொல்றாங்க இப்படி இருக்கிறான், பாஸ்ட் வார்த்தையை கேட்கல, தகாத வார்த்தையினால திட்டுறான், தாயை அடிக்கிறான், தகப்பனை அடிக்கிறான். அந்த கேமுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி முழுசு அவனுக்குள்ள இறங்கிடுச்சு. அடிக்ஷன், அடிமத்தனம். சீஷாக்கினிடத்தில் அடிமைகளாய் தேவன் ஒப்பு கொடுத்தது போல, நீ என் நியாய பிரமாணத்தை விட்டு விட்டபடினால் உன்னை அடிமையாய் இன்னைக்கு தேவ ஜனங்கள் நிறைய அடிக்ஷன்ல, மீடியாவுல, நிறைய வலைதளங்கள்ல அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்களால அதை விட்டு பிரிச்சு வர முடியல. சில வெப்சைட்டுக்குள்ள இருந்து அவங்களால வர முடியல. சில அடிமத்தனத்துல இருந்து போனா சர்ச்சை முடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, பெட்ல படுக்கிறாங்க, கரெக்டா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுறாங்க. யாரையும் குற்றப்படுத்தும்படியா பேசல. இன்னைக்கு தேவ ஜனத்தினுடைய நிலைமை அப்படிப்பட்டது. அந்த அடிமைத்தனத்துல கூட ஆவியானவர் சொல்றார், யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மூன்றாவதாக என்ன மாதிரி நிலைமையில இந்த யூதா சீராய் இருந்தது அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறாருன்னா, அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. 12 பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை சேவித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தார். நல்லா கவனிங்க ப்ளீஸ். எந்த ராஜ்யத்திலும் செய்யப்படாத கேடகம், பெரிய பரிசை என்ன தெரியுங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ராஜாக்கள் எல்லாம் சண்டைக்கு போகும்போது கையில கேடகம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதை பெரிய சைஸ்ல செஞ்சு ராஜாவுடைய மகிமைக்காக சேவகர்கள் தூக்கி வருவதற்கு பெயர் தான் பரிசை. பல பேர்கள் சொல்லுவாங்க, அதுல ஒன்று பரிசை. அது எந்த ராஜ்யத்திலும் இல்லாம சாலமோன் தங்கத்தினாலே செஞ்சான். அவனுடைய நாட்களுக்கு பிறகு ரெகோபெயாம் அதை கையாண்டான். ஆனா எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கினுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தபடினால எல்லாத்தையும் மாறிட்டு போயிட்டான். கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுகளை எடுத்துட்டு போயிட்டான், ராஜாவுடைய வீட்டில் இருந்த பனிமுட்டுகளை எடுத்து போயிட்டான், போனது இல்லாம இந்த பொன் பரிசையும் தூக்கிட்டு போயிட்டான். போச்சே, யார்கிட்ட போனோம்? ஹலோ, இருக்கீங்களா? நீ கீழ்ப்படியாம போயிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, தேவன் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நீ செய்யல, நீ மனம் திரும்புன்னு சாமுவேல் சவுல் கிட்ட பேசினா, நீ என்னை ஜனங்களுக்கு முன்னால கனப்படுத்தும்னா, அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, போயிடுச்சு, சில விஷயங்களை இழந்துட்டோம். ப்ளீஸ் இங்க நல்லா கவனிங்க. என்ன செஞ்சிடும் தெரியுங்களா? அவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? அது இல்லைன்னா இது, சாரி டு சே, நல்லா கவனிக்கிறீங்களா? அது இல்லைன்னா இது அப்படின்னா என்ன? அதுக்கு ரொம்ப டீப்பா ஒரு பேர் வைக்கணும்னா ஹிப்போக்ரசி, மாய்மாவின் பேர். தூரத்துல இருந்து பார்த்தா வெண்கலமும் பொண்ணு மாதிரி தான் தெரியும். ஆனா கிட்ட பார்த்தாதான், ஐயோ இவ்வளவு நாள் இதை நம்ம நம்பி இருந்தோமே, எந்த மாயத்தை நம்பி கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு மீடியாவில் போலித்தனத்தை பிரசங்கம் பண்றாங்க. சத்தியத்தை அறிந்த சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக எப்பொழுதும் தேவனை மேன்மை பாராட்டுங்க.
நல்ல ஆராதனை வீரனை கர்த்தர் உங்களுக்கு தாசனா கொடுத்திருக்கிறதுனால எப்பொழுதும் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. ஏன் தெரியல, திரும்ப திரும்ப அதுக்கே நான் வர்றேன். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? தவறி விட்டோம், விழுந்து விட்டோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்துல சரணாகதி அடைவதற்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. மாறாக மெயின்டைன் பண்றாங்க. அது இல்லைன்னா என்ன, விழு, தங்கத்தை இழந்தாயா, விழு தேவனுடைய சமூகத்துல. முடியாது. வெண்கலத்தை வச்சு ஈடுகட்டுகிற வேலையை ரெகோபெயாம் செய்யலாம். நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எனக்கும் நமக்கும் பேசுகிற வார்த்தை, ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துக்கு தெரிஞ்சு தேவனுக்கு விரோதமா நாம செஞ்சுட்டோன்னு கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர் மூலமா உணர்த்தினார்னா என்ன மெயின்டைன் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்துல, ஆமா ஆண்டவரே, நாத்தான் வந்து சொன்னவனே தாவீது விழுந்தான், அவருடைய பாதத்துல விழுந்தான், சவுல் விழமறுத்தான். அதனாலதான் நீ இவன் என இருதயத்துக்கு பிரியமானவங்கிற சாட்சியை தாவீது பெற்றான். ஊரே அறிய 51ஆம் சங்கீதத்துல தான் பாவத்தை தாவீது எழுதி வச்சான். ஆனா சவுல் ஒத்துக்கொள்ள மனமற்றவனாய் இருந்தான். பலி செலுத்திடலாமா? செஞ்ச தப்ப பலி செலுத்தினா மாத்திர முடியுமா? அவன் சொல்றான், வா, தேவனின் மேல் சினமாய் இருக்கிறார், கோபமாய் இருக்கிறார். பிரதர் கவனிங்க, பலி செலுத்தலாமா? அதனாலதான் சாமுவேல் சொன்னாரு, பலியை விட கம்ப்ளீட் பண்ணுங்க, எது உத்தமம்? நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட பலி பெருசல்ல. தாவீது பாவம் செய்தான், சவுலை விட கொடிய பாவம் செய்தான். அடுத்த நிமிஷம் ஆண்டவருடைய நாத்தான் உணர்த்தின, அடுத்த நிமிஷம் தேவ ஆவியானவர் பேசின, அடுத்த நிமிஷம் சரணாகதி அடைந்தான் தேவனுடைய சமூகத்தில். ஆனால் சவுலோ பலி செலுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு தேவனுடைய சமூகத்திலே பரிதானம் செய்யலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்? ஆவியானவர் எனக்கும் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? முற்றிலும் மாயமான தோற்றம். அரசியல்லையும் அதை தான் பார்க்கணும், சூழ்நிலைகளும் அப்படிதான் இருக்கு. ஆவிக்குரிய சூழ்நிலையில சில நேரங்கள் அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்த திருச்சபையிலே நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின்படி வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை இழந்தீர்கள்? எது உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு? எதை இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாம செஞ்சுட்டு இருக்கோம், ஈடு கட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியின் ஈடெல்லாம் கட்ட வேண்டாம். என் பாதத்துக்கு வந்தீங்கன்னா இதோட பெருசா செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3 விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் காட்டினேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இருக்கீங்களா? என்னன்னு சொன்னேன்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூதாவின் விசுவாசம் சீரா இருந்தது? 1ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாய் நியாயப்பிரமாணத்தை தங்களுடைய மேன்மையை விட்டுவிட்ட காலகட்டத்திலே யூதாவிலே சில காரியங்கள் சீரா இருந்தது. 2ஆவதுங்க, தேவனையே சீஷாக்கினுடைய கையிலே அடிமையாய் ஒப்பு கொடுத்த பிறகும் கூட யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீரா இருந்தது. 3ஆவதாய் எல்லாமே மாய தோற்றமாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் தன்னை தாழ்த்தாமல் ஈடுகட்டி கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்த யூதாவிலே சில காரியங்கள் சீரா இருந்தது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை இன்னும் நமக்கு மாறல. உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த கொடிய தீங்கை பத்தி சொல்றேன். இது எப்ப முடியும் தெரியல. ஆனா இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனா இனி வருகிற காலம் குறுகிய காலம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணா திருச்சபை கற்புள்ள கன்னிகையாக தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்த காரியத்தை சீராய் காத்துக்கொண்டு கணவனாய் மனைவியாய் பிள்ளைகளாய் திருச்சபையாய் அவர் அளிக்கும் கிருபையின் மேல நாம் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. கேட்பதற்கு சற்று கடினமாய் இருக்கலாம் என்று சொல்லி எனக்கும் தெரியும், மறுபடி சொல்றேன். ஆனாலும் சீராய் இருக்கிற காரியம் சீர்கெட்டு போகாதபடி நாமும் காத்து கொள்வது அவசியமான ஒரு காலகட்டம். காத்து கொள்வது அவசியம். இது முடிச்சுட்டு பாருங்க. 2வது ஒரு போர்ஷன் சொல்லி நான் ஐயா கையில கொடுத்துறேன். இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்தது யூதாவிலே சில காரியங்கள்லாம் சீரா இருந்துச்சுங்க. என்ன மாதிரி காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்க அவங்களும் இவங்க தான் விட்டுட்டாங்களே, நாமளும் நியாயப்பிரமாணத்தை விட்டுருவோம். இவங்க தான் சபைக்கு போலையே, நாம போவேணாம். இவங்க தான் உபவாச கூட்டத்துக்கு போலையே, நாம போவேணாம். மற்றவங்களை பார்த்து இடறி கொண்டிருந்த ஜனம் அடிமைகளாய், வலைதளங்களுக்கு அடிமைகளாய், தங்களை முற்றிலுமாய் விட்ட பாவங்களை செய்கிற அளவுக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்ட மோசமான காலகட்டம். 3ஆவதாக ஈடுகட்டுகிற காலகட்டம்.
என் பாதத்துக்கு வான்னு கூப்பிட்டா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறோம் பார்த்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் யூதாவில் அந்த சின்ன உண்மையை கர்த்தர் பார்த்தார். நான் அடுத்த கட்டமா சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீரா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கே. என்னென்ன காரியங்கள் அங்க சீரா இருந்துச்சு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதை மாத்திரம் சொல்லி நாம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். பாஸ் கூட சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ரைட், ஆண்டவர் காட்டினார் இன்னும் சில விஷயம், நிறைய விஷயம் இல்லை. ரைட், அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க யூதாவும். ஆனா இன்னும் நம்பிக்கை இருக்கு. எல்லாம் போனாலும் அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு காலையில் நம்ம பாஸ் மார்டின் சர்ச்சில் கூட நான் அந்த வார்த்தையை தான் சொன்னேன். யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டாயிற்று, ரத்த சாட்சியா மறிச்சிட்டான். இந்த நியூஸ் இயேசுநாதருக்கு போதும். உடனே அந்த நியூஸை கேள்விப்பட்டவனே அவர் தனியாய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். எப்படிங்க? நான் அதை படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நிறைய பிரபலங்கள் வந்து இந்த வைரஸ்னால, இந்த தொற்று நோயால அந்த நாட்களில் சிவியரா மறிச்சிட்டு இருந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட். அந்த நாட்களில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்துக்கு நேராக, ஏன்னா தேவ ஜனங்களை மரண பயம் ஆட்கொண்டு விட்டது. ஐயோ நமக்கு வந்துருமோ, போயிடுமோ, பிள்ளைகள் கணவர் எல்லாருக்கும் வந்துருமோ, ஒரு சின்னதா தும்முனா கூட ஒரு பெரிய பயம். அல்லேலூயா. லைட்டா இருமனா கப்புன்னு அடக்கி. அல்லேலூயா. பஸ்ல போக பயம், வெளியே போக பயம், பயங்கர பயம் எனக்கும் இருந்துச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? பைபிள் ரீடிங்ல ஆவியானவர் காட்டுறாரு, பல பிரபலங்கள் மறிக்கிறாங்க. சினிமா துறையில பல பிரபலங்கள் மறிக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் மறிச்சான், தலை வெட்டப்பட்டு. அந்த நியூஸ் வந்தவொடனே என்னமோ ஃபீல் பண்ணி இயேசுநாதர் வனாந்தரத்துக்கு போயிருக்காரு. ஆனா ஜனங்க விட்டாங்களா? ஒரு பெருங்கூட்டம் பின்னால வந்தவனே ஃபீல் பண்ண போனவர் திரும்ப வந்துட்டார். ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த சூழ்நிலையில பயத்தை மாற்றுறது தெரியுங்களா? உன்னை சுத்தி நடக்கிற மரணங்களையோ பயங்களையோ பார்த்து நீ பயப்படாத. உனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஃபீல் பண்றதுக்கும், உட்கார்ந்து அழுவறதுக்கும், மாரடித்து புலம்புவதற்கும், ஐயோ போச்சேன் தலையில கை வைக்க காலம் இல்லை. சில பொறுப்புகளை கர்த்தர் உன் குடும்பத்தில் உனக்கு வைத்திருக்கிறார். தேசத்திலே நீ நிறைவேற்றும்படி உனக்கு சில பொறுப்புகளை ஆவியானவர் இயேசுவானவர் மூலமாக அடியானுக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய பலவீனத்தை மாற்றின அந்த வார்த்தை. அவர் ஃபீல் பண்ணதான் போனாரு, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை விடல. அதை பத்தி ஃபீல் பண்ணலாம் நேரம் இல்லப்பா, அங்க சாப்பிடுறாங்க, இங்க சாப்பிடுறாங்க, அது நடக்கு, இது நீ வா, உனக்கு ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்துங்க பாப்போம். தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்போம். உங்களுக்கு இந்த ஊழியத்துல ஒரு பெரிய பங்கு இருக்கு. தேவ மனுஷனோடு சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அதனால யாரோட கூட சேர்ந்து அழுதுன்னு, புலம்பின்னு, மாரடிச்சின்னு, பேசின கதையை பேசிக்கின்னு 24 மணி நேரம் புதிய தலைமுறையை பார்த்துக்கிட்டு 95% பொய்ன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்க அதுல ஏன் பண்றாங்க? நாம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எலிசாவை பார்த்து எலியா சொன்னார், போ உங்க மம்மி டாடியை கிஸ் பண்ணிட்டு வா, உனக்கு கிராண்ட் பர்மிஷன். ஆனா நான் உனக்கு செஞ்சதை மறந்துடாதாங்க. மறந்துட்டதுனால தான் டாடி மம்மியை விட்டு நிறைய பேர் வரமாட்டாங்க. அல்லேலூயா. போ, அவன் சொல்றான், நான் வர்றேயா, உங்க ஊழியத்துக்கு வர்றேயா, வந்துட்டான். போ, அவன் சொல்றான், நான் கடைசியா போய் ஃபேமிலியை பார்க்க. அவன் சொல்றாரு, எலியா மூலமா எலிசா போ. ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? 12ஆம் ஏரை கூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா, ஒப்புக்கு சாப்பாடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சும்மா கையை வச்சுன்னு போனோம். ரொம்ப ஹார்டா உழைச்சவன் கூட கிடையாது. அவன் மேல தான் சால்வையை போட்டு நீ வா என் ஊழியத்துக்கு நடச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் செஞ்ச ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டி ஆண்டவர் ஆவிக்குரிய நிர்வாணத்தை, அவலட்சணமான நிர்வாணத்தை கர்த்தர் நமக்கு மறைத்தார். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் நமக்கும் திருவுளம் பற்றுகிற காரியம். மற்றவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் என்று நீ விட்டுறாரு. உன் வீட்டை சார்ந்தவர்கள், சபைக்கு வந்தவர்கள் வரலன்னு சொல்லி நீங்க வராம வந்துடாதீங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இது விட்டுவிட காலம் அல்ல. காலாட்களோடு ஓடும் போதே நீ இழைச்சி போயிட்டீங்கன்னா குதிரையோடு சேர்ந்து எப்படி ஓடுவோம் இறைமையா கேட்கிறார். இனி வருகிற காலம் காலாட்களோடு ஓடுகிற காலம் அல்ல, குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓடுகிற காலம். இதுல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சீரழிந்து போய்விடுவோம் என்று ஆவியானவர் சொல்கிறார்.
இப்போ ஒன்னே ஒரு நிறைய விஷயம் இல்லை, ஒரு சில காரியத்தை மாத்திரம் நீங்க கண்டினியூவா இந்த நாளாகமத்தெல்லாம் வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. வாசித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் சீராக இருந்துச்சுன்னு கொஞ்சம் காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். நான் இன்னும் மீதம் இருக்கிற நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரத்தில் வாங்க. 12ஆம் அதிகாரத்துல ரெகோபெயாமுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய அபியா என்கிற ஒரு மனுஷன் தாவீதின் வம்சத்திலே ராஜாவாய் வருகிறான். அவனுடைய பீரியட்ல, இது ரெகோபெயாமுடைய பீரியட்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க கண்டினியூவாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நிறைய நல்ல ராஜாக்கள் வந்து இந்த யூதாவை எழும்பி தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யறாங்க. இப்ப எந்தெந்த விஷயம் சீராக இருந்தது ஆண்டு காட்டுறாருன்னா, எடுத்துக்கோங்க 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். இதோ தேவன் எங்கள் சேனாபதியா எங்களோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்லா உற்சாகமாக ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சொந்த சகோதரர்களே யூதாவோடு யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. எப்படிங்க? சொந்த சகோதரர்களே யூதாவோட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? யாருன்னா சாலமோனுடைய மகன் பேரு ரெகோபெயாம், சாலமோனுடைய ஊழியக்காரன் பேரு யெரொபெயாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு ஒரு சின்ன ஒரு எழுத்து தான் மாற்றம். சாலமோனுடைய மகன் பேர் என்னங்க? ரெகோபெயாம். சாலமோனுடைய வேலைக்காரன் பேர் என்ன? யெரொபெயாம். அகியாங்கிற தீர்க்கதரிசி சாலமோன் உயிரோடு இருக்கும் போதே தான் வஸ்திரத்தை 12 கிழிச்சு 10 யெரொபெயாம் கையில கொடுத்து, நீ வச்சுக்கோ, நீ இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவாயிருன்னு அவங்க கையில கொடுத்துட்டான். 2 கோத்திரத்தை தாவீது நிமித்தம் யாருக்கு கொடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா யூதாவுக்கு கொடுத்தாச்சு. இப்படிதான் இந்த டிவைட், இந்த கிங்டம் வந்து 2ஆ பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, நல்லா கவனிங்க. சொந்த இஸ்ரவேல் ஜனங்களே யூதாவுக்கு விரோதமா இப்ப சண்டைக்கு வந்துட்டாங்க. 8 லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. அப்ப அபியா சில விஷயத்தெல்லாம் பேசுறாரு, தேவனுக்கு பயத்த மனுஷன். அதெல்லாம் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. அதெல்லாம் வாசிக்கிறான். இவன் பிளான் பண்ணி முன்னால ஒரு படை பின்னால ஒரு படை, 2 பக்கமும் வந்து இந்த யூதாவை அழிக்கணும், அபியாவை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டான் இஸ்ரவேல். யாரு? இந்த யெரொபெயாம். யாருன்னா சாலமோனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாம். அவங்க தேவனை முற்றிலுமாய் விட்டுட்டாங்க. ஆனா இவங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டம் கொஞ்சமா இருந்தாலும் சீரா இருக்கிறாங்க. இப்ப 2 பக்கமும் நெருக்கம், 8 லட்சம் பேர். இவன் இந்த அபியா ரெகோபெயாமுடைய மகன் ஒரு மலை மேல ஏறி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுறான். பேசிட்டு அந்த விஷயம்லாம் நீங்க வீட்டுல போய் படிங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கன்ஃபஸ் பண்றான். என்ன பண்றான்னா, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் 12ஆம் வசனம் 13, 12. இதோ தேவன் எங்கள் சேனாபதியா எங்களோடு. நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா உற்சாகமா சபையா கைகளை தட்டி ஹல்லேலூயா. அபியாவுக்கு ஒன்று நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. இங்க ஒரு பெரிய வார்த்தையை பிரகடனம் பண்றான். என்ன சொல்றான்னா, இதோ அந்த வார்த்தையை நல்லா எல்லாரும் பாருங்க. தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல, சிவியரா இருந்த பீரியட்ல எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் எங்களை விட்டு போகாமல் அவர் யுத்த சன்னத்தராய், அவர் வந்து சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கன்ஃபஸ் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துனீங்க? இது எதை குறிக்குது தெரியுங்களா? இஸ்ரவேல் முற்றிலுமாய் சோரம் போய் விசுவாசத்தை விட்டுவிட்ட போதும் கூட யூதா தன் விசுவாசத்தை விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ரொம்ப 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 அடித்தளமான ஒரு காரியம், மறுபடி பரிசுத்த வேதாகமம் எம்பசிஸ் பண்ணுகிற ஒரு காரியம் விசுவாசம். இது முற்றிலுமா போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு பிரதர்? நியாயப்பிரமாணம் போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு. சிஸ்டர் கவனிங்க, நியாயப்பிரமாணம் போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு. ஆனா யூதா நெருக்கடி, 2 பக்கமும் நெருக்கம். நமக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கும். வேலை இல்லாத நிலைமை, வருமானமற்ற நிலைமை, பிள்ளைகள் விரும்பி அதை வாங்கி கொடுக்காத நிலைமை, வெளியே போக முடியாத நிலைமை. நாம் இப்ப பார்த்த இந்த சூழ்நிலையெல்லாம் போகாதக்கு நம்முடைய உலகத்துல அரசியல் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேசத்துல நடக்கிற அவலங்கள், பாலியல் பலாத்காரங்கள், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற அக்கிரமங்கள், ஈரமில்லாமல் ஜனங்கள் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பார்த்து 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 இன்னைக்கு தேவ ஜனங்கள் முற்றிலுமாய் விசுவாசத்தை விட்டு, தேவன் உண்டா, தேவன் இருந்திருந்தால் ஏன் இதை அனுமதித்தார்? சொன்னீங்க. கிதியோன் கேட்டான், கர்த்தா நீர் எங்களோடு இருந்தால் ஏன் இது நடக்கணும்? அப்படிதான் சொன்னார் தங்கச்சி. சொன்னா இல்லைங்களா? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட கொஞ்சம் கூட பூஸ்ட் ஏறல. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். திடீர்னு வந்து தேவதூதர் நடுவுல நின்று உங்களை பார்த்து நீங்க ஜெப அறையில வந்து பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
சபைக்கு ஏறி சாட்சி சொல்லுவேன் நான். அல்லேலூயா. தேவதூதனை பார்த்தா 2 ரெக்கை வச்சிருந்தான், தலையில கிரீடம் வச்சிருந்தான். இன்னும் ஏஞ்சல் பண்ற வேலை பெரும் வேலை. அல்லேலூயா. இப்படி நான் பயங்கரமா சொல்லிட்டு இருப்பேன். அவன் கொஞ்சம் கூட சார்ஜ் ஏறல பேட்டரி. அல்லேலூயா. நீ என் கூட இருந்தா ஏன் நான் விதைக்கிறேன், அவன் அறுத்துன்னு போறான். நான் கஷ்டப்பட்டு விதைக்கிறேன், மீதியானது வந்து அறுக்கிற நேரத்தில் கரெக்டா வந்துடும், பாடிட்டு போயிடும். நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து கர்த்தர் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு தேவஜனமே வந்துருச்சு. பக்கத்துல திரும்பி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அவங்கள திரும்பி பாருங்க, அவங்கள பாருங்க, பாருங்க. பார்த்து நீங்க விட்டுட்டீங்களா? கர்த்தாவே, என்ன கர்த்தாவே, இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம் மிக தெளிவாய் பரிசுத்த வேதாகமம் சொல்லிவிட்ட போதும் கூட எனக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி வேணாம். இந்த காலகட்டத்தில் உன் விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமே தவிர ஆராய்ச்சியில இறங்கு. இப்படி ஆராய்ச்சியில இறங்கிதான் தேவையில்லாம திருச்சபை மக்களை குழப்புகிற கள்ள போதகர்கள் மீடியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சபையின் ஐக்கியத்தை நான் வலியுறுத்தி பேசுறேன். எருசலேமின் ஐக்கியமாகிய சபையின் ஐக்கியத்தை நான் வலியுறுத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன? ஆராய்ச்சி தேவையில்லை. இனி வருகிற காலகட்டம் எப்படி இருக்குங்கிற ஓரளவுக்கு தெளிவான விஷயங்களை இயேசுவானவரும் சொல்லிட்டாரு, அப்போஸ்தலர்களும் சொல்லிட்டாங்க. நான் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாம, விசுவாசத்தை விட்டுறாம, என்னுடைய விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி சூழ்நிலைகளை தாண்டி கிருபையினால் கடந்து செல்வதுதான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஞானர் சொல்றார், கர்த்தர் சேனாதிபதியா எங்களோடு கூட இருக்கிறார். என்ன யூதாவே, முடிக்க போறாங்க, என்ன யூதாவே, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்க, அடிமையா போயிட்டாங்க. கவனிங்க, எல்லாமே ஈடுகட்டி வாழுகிற ஒரு நிலைமையில உன் ஜனம் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ மாத்திரம் ஏன் விசுவாசத்துல நிக்கிற? யோபுடைய மனைவி கேட்டா, நீ மாத்திரம் ஏன் நிக்கிற? தேவனை தூசித்து உயிரை விட்டுற. எல்லாம் போச்சியோ, ஆனா போகாத ஒண்ணு வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எல்லாம் போயிடுச்சு. சரீரத்துல பலன் இல்லையா, நேசித்தவைகள் எல்லாம் போயிடுச்சு ஐயா, ஒன்னும் இல்லை. இழந்தவைகள் எல்லாம் திரும்ப அவனுக்கு வந்ததுக்கு என்ன தெரியுமா காரணம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை போயிடுச்சா? சில விஷயங்களை வாழ்க்கையில இழந்துட்டீங்களா? ஒண்ணு மட்டும் இழந்துடாதீங்க. அவர் மேல நீங்க வச்சிருக்கிற வெளிப்பாடு, நெருக்கத்திலே அவர் இறங்கி தம்முடைய தாசன் மூலமாய் உங்களோட பேசின வார்த்தை விட்டுறாதீங்க. எதெல்லாம் போச்சோ 2 மடங்கு இப்ப வரப்போகுது உங்ககிட்ட. ஆவியானுடைய இன்ஸ்பிரேஷனால நான் சொல்றேன். அழாதீங்க, பயப்படாதீங்க. எது வரைக்கும் நம்ம பயப்படணும் தெரியுங்களா? அவரை பத்தின நாலேஜ் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அந்த நாலேஜ் இருக்கு. எது போனாலும் அவர் உயிரோடு இருக்கிறதுனால எல்லாம் உயிரோட இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாரியா? எப்படியா நீ இழக்க கொடுப்ப? கிரியையினாலே அல்ல, அழைக்கிறவராலே உன் காரியம் நிலை நிற்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அதை இதை செஞ்சு பிடிக்கல. அழைத்த அழைப்பென்று ஒன்று உண்டு. அந்த அழைப்பு உன்னையும் குடும்பத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தும். ஆகையினால் எல்லா நெருக்கத்திலும் வாய்விட்டு சொல். 4 பக்கமும் சத்துரு உனக்கு எழுப்பி நிற்கும் பொழுது வாய்விட்டு சொல். குடும்பமாய் சொல், கணவன் மனைவியாய் சேர்ந்து சொல், எங்கள் கர்த்தர் சேனாதிபதியா எங்களோட கூட இருக்கிறார். பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் எங்களோடு கூட இருக்கிறார். ஏன் நான் பயப்படணும்? யார் மரித்தால் என்ன, எதை இழந்தால் என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் நேசர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே பூமியின் மேல் அவர் நிற்பார். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் கூட என் சொந்த கண்களினால் என் நேசரை நான் பார்ப்பேன். விசுவாசத்தை இழந்து விட்டாயா? உன் மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்து அவர் வெளிப்படும் போது அளிக்கிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவளாயிரு. திருச்சபையே, சீயோனே, பூரண நம்பிக்கை உள்ளவளாயிரு. இதோ தேவனுடைய வருகை தீவிரித்து வருகிறது.
அதே நேரத்திலே உனக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலகட்டத்திற்குள்ளும் நீ வந்து விட்டாய். இந்த நேரத்தில் உன் விசுவாசத்தை கெட்டியா பிடிச்சு, விசுவாசத்தை விட்டுவிட்ட ஜனங்கள் மத்தியிலே நீ வாழ்ந்தாலும், அபியா சொல்றான் 8 லட்சம் பேர், என்கிட்ட இருக்கிறது 4 லட்சம் பேர் தான், 2 மடங்கு நிக்கிறான் ஐயா. தேசத்துல 2 மடங்கு தீமை பெருகி இருக்கியா. ஹவு டு ஓவர் கம், எப்படி நான் மேற்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியல, பலன் இல்லையா. ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் சரீரம் ஒத்துழைக்கலையா, கணவர் ஒத்துழைக்கலையா, மனைவி ஒத்துழைக்கலையா, பிள்ளைங்க ஒத்துழைக்கலையா, நீ மட்டும் தனியா நிக்கிறியா. அது சீரா இருந்தா போதும், மறுபடி எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். விசுவாசத்தை மட்டும் இழந்துடாதீங்க. விசுவாசத்தை புடமிடுவதை போன்ற சில சம்பவங்கள் இந்த 6 மாதத்துல உங்க வாழ்க்கையில, சரீரத்துல, குடும்பத்துல நடந்திருக்கலாம். அது உன்னை குற்றப்படுத்தும்படிக்கு அல்ல. ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனா ஆண்டவருக்கு தெரியும் எதிலே நான் தவறினேன் என்று தெரியும். ஆனா நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிந்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை அணையாதவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் இழுத்துவான், விளக்கு அணைய போதுன்னு தெரிஞ்சா இழுத்து விட்டுருவான், இனிமே இது அவ்வளவுதான், இது எதுக்கும். ஆனா அவரு இன்னமும் தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. விசுவாசம் அணையக்கூடிய சூழ்நிலை. பாருங்க, 24 மணி நேரமும் தேவாலயத்தில் குத்து விளக்கு பரிசுத்த சமூகத்தில் எரிந்து கொண்டே இருக்கணும். இது நித்திய பிரமாணம், அணையக்கூடாது. ஆண்டவர் மோசேயினிடத்துல சொன்னார், எரிஞ்சிட்டே இருக்கணும் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குங்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருச்சபையை குறிக்கிறது. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் அவர் உலாவினார். அந்த 7 பொன் குத்து விளக்கும் திருச்சபையாகிய சரீரமாகிய சபையை குறிக்கிறது. அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆனா ஏலியினுடைய நாட்கள் எப்படி தெரியுங்களா? சாமுவேலை பார்த்து, சின்ன சாமுவேலை பார்த்து ஏலி சொல்றான், விளக்கு அணைவதற்கு முன்பாக போய் படுத்துக்கொள். எப்படியா விளக்கு அணையும்? விளக்கு அணைவதற்கு முன்பாக போய் படுத்துக்கொள். விளக்கு அணையக்கூடாது. உன்னோட வாழ்க்கையில ஜெப ஜீவி அணையக்கூடாது. உன்னோட வாழ்க்கையில வேத தியானம் அணையக்கூடாது. சாட்சியின் வாழ்க்கை அணையக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? கருந்திரி. என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க? கருந்திரி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க விளக்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எரியும். ஆனா இந்த கருந்திரி இருக்கிறதுனால பிரைட்னஸ் வராது. அதுதான் என்ன அர்த்தம்னா, விசுவாசம் அப்படியே மானிட்டர்ல போற நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். தப்பா நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. எப்படிங்க? அதுதான் பொன் கத்தரிக்கோலை செஞ்சு அப்பப்ப கருந்திரியை வெட்டுப்பா அப்படின்னாரு ஆண்டவர். அதுவும் ஒரு பிரமாணம். என்ன செய்ய? கருந்திரி மேலே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா எரியும், கண்ணுக்கு தெரியாது, என்ன வெளியே வராது. சொல்லுங்க, வெளிச்சம் வராது. அதனாலதான் அடிக்கடி அந்த கருந்திரி என்ன செய்யணும்? வெட்டணும். அதை வெட்டுவதற்கு தான் சில காரியங்களை சில மணி நேரம், சில நாட்கள், சில மாதங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறார். அவ்வளவுதான். நிரந்தரமாயல்ல, நித்தியமாயல்ல, நான் சீர்படும்படிக்கு இவைகள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர கருந்திரி என்னுடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் வெட்டி எடுக்கப்படுவதற்காக இந்த சூழ்நிலையிலே ஊற்றி வைத்திருக்கிறார். இந்த பாத்திரத்திலே அவர் என்னை ஊற்றினதுக்கு காரணம் என்னை அழித்து விடுவதற்காக அல்ல, நான் பிரகாசிக்க முடியாதபடி, என் விசுவாசம் அநேகரை கிறிஸ்துவண்டை இழுக்க கூடாதபடி கருந்திரி வெளிச்சத்தை மங்கி எறிய செய்கிறதே, அதை வெட்டி வீசும்படிக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இதை அனுமதித்திருக்கலாம். நம்பிக்கை கொள்ளுங்கள், விசுவாசமாயிருங்கள், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், தேவ ஊழியக்காரோடு இணைந்து செயல்படுங்கள். யார் வருகிறாரோ வரலையோ அந்தந்த நேரத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, ஞாயிறு ஆராதனைக்கு வாங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. யோவான் ஸ்நானன் மரித்தான் என்று இயேசுவானவருக்கு நியூஸ் வந்த பிறகும் ஃபீல் பண்ண போனாருன்னு தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன். ஆனா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு விடல. தேவனுடைய நிறைவுக்குள்ள வந்து எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் சமீபித்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? 3 சூழ்நிலைகளின் மத்தியிலே யூதாவிலே இன்னும்
சில காரியங்கள் சீராயிருந்தது. என்ன பிரதர் சீராயிருந்தது? விசுவாசம். கர்த்தர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? நீ முன்னால பதிவிட வச்சாலும் சரிதான், பின்னால பதிவிட வச்சாலும் சரிதான், 4 பக்கமும் என் சபையை நீ நெருக்கினாலும் சரிதான், ஒண்ணு எனக்கு தெளிவு இருக்கு, ஒரு விசுவாசம் எனக்கு ஸ்டில் இன்னும் அவர் என் கூட தான் இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். சூழ்நிலை எல்லாம் அவர் மறைச்சிருச்சு, அதனால பயம் இல்ல. அவர் உன் கூட தான் இருக்கார். ஏன்னா உன் வாழ்க்கையில இன்னும் சில விஷயம் சீரா இருக்குன்றத அவர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. முடிக்க போற நல்லா இருக்கும். ஆவியானுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் நிலை கொண்டிருக்கிறது. எது போனாலும் விசுவாசம் விட்டுறாதீங்க. எது போனாலும் என்ன செஞ்சிடாதீங்க? வெளிப்பாட்டை விட்டுறாதீங்க. அதுதான் மறுபடியும் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரும். சீராய் இருப்பதை சிறப்பாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே உள்ளார்கள். அடிப்படை விசுவாசம். அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சிடாதீங்க? சூழ்நிலைகளை ஆண்டவர் இந்த அபியாவை கொண்டு 5 லட்சம் ஆட்களை சங்கரித்தார் என்று இந்த அதிகாரத்தினுடைய முடிவு. 4 பக்கமும் சூழ்ந்து வந்தான், 2 பக்கமும் சூழ்ந்து வந்தான். மறுபடி தாவீதின் வம்சத்தில் இருந்து வந்த அபியாவுக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்களும் யெரொபெயாமும் எழும்பாதபடி நாளெல்லாம் கர்த்தர் அவர்களை மடங்கடித்து போட்டார். மரண பரியந்தம் அவனால் எழும்பவே முடியல. அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்களை மடங்கடிப்பார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாக தட்டி உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் நீ உன்னுடைய விசுவாசத்தினாலே சங்கரிக்கத்தக்கதாக உன்னை பலப்படுத்துகிறார். ஒண்ணு மாத்திரம் ஆண்டவர் யூதாவில் பார்த்தார். வசனங்கள்லாம் கம்பேர் பண்ணி வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. கம்பேர் பண்ணி வாசித்து பார்த்துக்கோங்க. அபியா நீ விட்டுட்டையா? நான் விடலை, நான் உறுதியா பிடிச்சிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் சூழ்நிலையெல்லாம். அதுக்காக என்ன விட்டு அவர் போயிடுவாரா? ரைட். இந்த விஷயம் நான் ஊரே சொல்லுது, உன் கூட நிற்பார் ஆண்டவர், உன் கூட இருப்பாரா? இருக்காரு. நான் எப்போ விழுந்துட்டு அவரோட பாதத்தில், நான் அந்தரங்கத்தில் அவருடைய சமூகத்தில் ஜெபிச்சது உன் கண்ணுக்கு தெரியுமா? தாவீதுடைய பாதத்துல, கர்த்தருடைய பாதத்துல தாவீது ஊரெல்லாம் பழி சொல்றார். ஆனா நான் அவருடைய சன்னிதானத்துல என்ன சர்வாங்க தகன வழியா என்னை ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தை பெற்றது நான் உன் கண்ணுக்கு முன்னால என்ன செய்ய வேண்டியதில்லை, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நாள் தேசத்துல கர்த்தரால் நிரூபிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒருவருக்காக கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் மடங்கி விழுது அழுது புலம்பி தேவ சன்னிதானத்துல இறக்கம் கேட்டு ஜெபிச்சேன். கர்த்தர் இறங்கினார். எனக்கும் அவருக்கும் அது பர்சனல். பழைய குற்றங்களை சாட்டுவதற்கு யாருக்கும் யார் மேல என்ன கிடையாது, அதிகாரம் அல்ல. ஆகையினால் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் 2-3 நிமிஷம் சொல்லி நான் ஐயா கையில் கொடுக்குறேன். ஒரே ஒரு விஷயம். அடுத்ததாக யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீரா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அது என்ன? 13-11 வாசிங்க. 13-11 என்ன செய்ய? அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சாரி பிரதர், 13-11 தான் வாசிக்கிறீங்க. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இவங்க சொல்லி முடிச்சாரு. நல்லா கவனிங்க. முதலாவது விசுவாசம் சீரா இருந்தது. இரண்டாவது நம்ம அங்க பார்க்கிறது என்னன்னா, இங்க சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா சர்வாங்க தகன பலி. பைபிள் பாருங்க 11ஆம் வசனம். சர்வாங்க தகன பலி, சுகந்த வாசனையான தூபம், அப்புறம் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைக்கிற காரியம், அடுத்து பொன் குத்து விளக்கு என்னன்னா நாள்தோறும் ஏற்றுகிற காரியம். நல்லா கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? இதெல்லாம் ஆவிக்குரிய சடங்குகள். அந்த நாட்கள்ல கவனிங்க. இதை ஆசாரியர்கள் தேவ ஜனங்கள் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நியமித்த ஒரு காரியம். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு எதை செய்யணும் நல்லா தெரியும். சொல்லுங்க பாப்போம். எதை செய்யணும்னு எல்லாம் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க எதை செய்யணும்னு. நீங்க சொல்லலன்னா 3ஆவது குறிப்பு ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசம் பண்ணணும்னு தெரியும். சொல்லுங்க ப்ளீஸ். உபவாசம் பண்ணணும்னு தெரியும், ஜெபிக்கணும்னு தெரியும், துதிக்கணும்னு தெரியும்,
ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா எப்பப்ப செய்யணும்னு தெரியுமா? இதை நான் வாசித்தப்ப ஆவியானவர் எனக்கு காமிச்சார். ரைட்டுப்பா, உனக்கு உபவாசம் பண்ண தெரியும், பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், எல்லாம் தெரியும், அது தெரியும். எங்களுக்கு தெரியாதது என்னையா? நிறைய பேர் அதனால சபைக்கே வரதில்லை. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பேசிவிட போகிறார்? எங்களுக்கு தெரியாத வசனமா? எப்படி பிரதர் சொல்றீங்கன்னா, நான் அப்படி இருந்திருக்கேன், அதுதான் சொல்றேன். உங்களெல்லாம் யாரையும் சொல்றேன். ஒரு காலத்துல ரைட்டுப்பா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். எதெல்லாம் செய்யணும்னு தெரியும். பிரைஸ் எல்லாம் எப்பப்ப செய்யணுமா அது தெரியுமா? இந்த 6 மாசம் கரெக்டா டைமிங்ல கரெக்டா இருந்தீங்களா? எப்பப்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 11ல தினந்தோறும் அண்டர்லைன் பண்ணீங்க, பேனா இருக்கும். தினந்தோறும். அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும். அதுக்கப்புறம் சாயங்காலம் தோறும். கையில உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். சபைக்கு வந்துட்டு இருந்த வரைக்கும் மார்ச் வரைக்கும் என் ப்ரையாரிட்டி கரெக்டா இருந்துச்சு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த லாக்டவுன் நமக்கு முன்னால எந்த இலக்கும் இல்லாதனால காலையில சாப்பிடுறது 11 மணிக்கு, மத்தியானம் சாப்பாடு 3 மணிக்கு, நைட்டு சாப்பாடு 12 மணிக்கு. அப்ப இடையில என்ன பிரதர் பண்ணீங்க? நல்லா சோத்திரம் பண்ணும் பிரதர் அப்படின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே இன்புட் அவுட்புட் தான் பிரதர். எந்த நேரமும் பிரதர், நாங்க வாலி பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, எந்த நேரமும் ஆன்லைன் கிளாஸ் தான் பிரதர். ஹலோ சொல்லுங்க பாப்பா. நமக்கு முன்னால ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருந்த, வேலை இருக்கு அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு கட்டி சாப்பிட்டு குடிச்சு அது செஞ்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி ஓடி போய் விழுந்துரும். சாப்பாடு இருக்கிறனால சண்டை அங்கே எந்த தூரத்துல இருந்தா வண்டியை பிடிச்சி அப்படியே வந்து விழுந்துரும். இப்ப எதுவுமே இல்லையே. இது எப்ப இறைமையா மூலமா அவங்களுக்காவது 70 வருஷம், நமக்கு இன்ன வரைக்கும் காலம் தெரியல. கொஞ்சம் திறந்து விட்டுருக்குறாங்க. அப்பா ஃப்ரீ. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா யூதாவிலே இன்னும் சில காரியம் சீரா இருந்துச்சுன்னு கர்த்தர் அண்டர்லைன் பண்ற காரியம் தெரியுங்களா? எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனா எப்பப்ப செய்யணும் தெரியுமா? தினந்தோறும் ஜெபம் பண்றீங்களா? காலை மாலை ஜெபம் பண்றீங்களா? சாயங்காலம் தோறும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? அப்போ ரெண்டாவதா இங்க ஆண்டவர் யூதாவில் எனக்கும் நமக்கும் காட்டுகிற காரியம் ஒழுங்கு. சொல்லுங்க பாப்பா, என்னங்க? சபை திறக்கப்பட்டாலும் திறக்கப்படாவிட்டாலும் அந்தந்த டைம்ல சண்டேல நான் குடும்பமா ஆராதிச்சுன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை நம்ம சர்ச்சில் ஆன்லைன் சர்வீஸ் நடந்தது. பிரைஸ் எல்லாம் அதில் கலந்து கூட நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான சபைகளை கொண்ட திருச்சபைகள் ஆன்லைன்ல சர்வீஸ் நடத்தினாங்க. ஆனா அதுல பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100, 150. ஹலோ, அப்ப சபைக்கு வந்து 1000 பேர் வர்றீங்க, ஆன்லைன்ல எத்தனை பேர் பாக்குறீங்க? அதுலயும் வீடியோவை மியூட் பண்ணிடுறது, ஆடியோ மட்டும் கேட்கும். மாஸ்டர் பாக்குறாங்க. ஒழுங்கு யூதா கிட்ட கரெக்டா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் செய்யணும். சர்வாங்க தகன ஒளி, தூபம், மேஜையில் அப்பம் வைக்கணும், குத்து விளக்கை ஏற்றணும், எல்லாம் சரி, ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த ஒழுங்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அது அபியா சொல்றான். காலை தினந்தோறும், காலை மாலை, சாயங்காலம் தோறும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சபையோடு நெருங்கி இருந்த நாட்கள்ல, தேவனோடு நெருங்கி இருந்த நாட்கள்ல உங்களுடைய ஜெப ஒழுங்கு, வேத வாசிக்கிற ஒழுங்கு, குடும்ப ஜெபம் நடக்கிற ஒழுங்கு, அந்த டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே இந்த 5 மாசம் 6 மாசம் நம்முடைய ப்ரையாரிட்டியை மாத்தி விட்டுருச்சு. நான் சொல்றது உண்மைன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒத்துக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல ப்ரையாரிட்டி. ஏன்னா நமக்கு முன்னால எந்த அசைன்டாவும் இல்லாதப்ப எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வேதத்தை மறந்தார்கள், ஜெபத்தை மறந்தார்கள், ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. ஜெபிச்சாங்க, ஆனா எப்பயோ ஜெபிச்சாங்க. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் உயிர் போக போது நமக்கு விரோதமா கண்ணியை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு தானியேலுக்கு தெரிஞ்சும் தினமும் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தவன் தானியேல். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இனி வருகிற காலம் எப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஜெப வாழ்க்கை, தியான வாழ்க்கை, வேதத்தை ஒவ்வொரு நாளும் கருத்தூன்றி வாசிக்கிற அந்த கிருபை, இதெல்லாம் அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த ஒழுக்கம் வந்து நம்மளோட வாழ்க்கையில எப்பயும். ஏன்னா சகலமும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த காலகட்டத்துல தான் ஆவியானவர் அசைவாடினார் என்று துவக்க நூல்ல நாம் துவக்கத்திலே வாசிக்கிறோம். ஆரம்பிச்சதே எங்க ஒழுங்கினத்துல தான் ஆரம்பிச்சது.
ஆனா ஆவியானவர் அசைவாடி எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் புதுப்பித்தார் என்று நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஜப வாழ்க்கை ஒருவேளை ஒழுங்கீனமாக இருக்கலாம். அதாவது சரியான நேரத்திற்கு அதை கடைபிடிக்காமல் ஞாபகம் வரும்பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் உங்க ப்ரையாரிட்டி மாறி இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தன்னுடைய 12வது வயதுல தன்னுடைய தாயின் தகப்பனையும் பார்த்து இயேசு சொன்னார், ஐயோ தொலைஞ்சு போயிட்டியே, எங்க போன நீ, உன்னை நாங்க எத்தனை நாளா விசாரத்தோட தேடணுமே அப்படின்னு இயேசுவானவரை பார்த்து யோசேப்பு மரியாளும் சொன்னப்போ இயேசுநாதர் என்ன சொன்னாரு? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஹலோ, உங்க குடும்பத்தை விட்டு ஒரு மணி நேரம் பிரிஞ்சு தேவ சமூகத்துல உட்கார டைமிங் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்க, நேரமும் அப்படியே கும்பலா சேர்ந்து இல்லை, கொஞ்சம் பிரிஞ்சு ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இடமும் நேரமும் இருந்தா உங்களை போல பாக்கியவான ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறிடுச்சு, இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கும் மாறிடுச்சு. ஏன்னா காலம் அப்படி அவங்களெல்லாம் டிசைன் பண்ணி விட்டுருச்சு. மீடியா அந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டுருச்சு. டிவியை திறந்தா ஒருத்தன் ஜெபிக்காதன்றான், ஒருத்தன் உபவாசிக்காதன்றான், ஒருத்தன் நீ அழுவுறன்றான், தேவையில்லை, இப்படி அப்படி. இதெல்லாம் ஜனங்களுடைய மைண்டை வாஷ் பண்ணி ஒழுங்கா இருந்த சபையை என்ன செஞ்சிருச்சுன்னா கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பயந்து கர்த்தரை துதிச்சு அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பின்னால போக ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், மூத்த தேவ மனுஷனை வைத்துக் கொண்டு தான் சொல்றேன். அதனாலதான் அந்த சபையின் ஐக்கியத்தை நான் எங்க போனாலும் மறுபடி முக்கியத்துவம். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா சொன்னாரா இல்லைங்களா இயேசுநாதர்? நீங்க ஏன் என்ன தேடுறீங்க? இது நான் என் பிதாவோட தனிச்சிருக்கிற நேரம். என் பிதாவோடு நான் இருக்க வேண்டியது என்று, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா? பரிசுத்த ஆவியாளர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்படியே நாம் எழுப்பி நிற்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா கையில் நான் கொடுத்துருவேன். எல்லாம் எழுதுனீங்க ப்ளீஸ், வேதத்தை வச்சுட்டு அப்படியே டக்குன்னு எழுதுனீங்க பார்ப்போம். ஒன்றும் செய்ய போகிறோம், நம்ம அப்படியே ஆண்டுடைய கையில் ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் ஐயா நம்ம நடத்துவார். அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி கேட்பதற்கு உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கும் என்று நானும் உணர்கிறேன். ஆனால் இந்த சீரற்ற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில சீராய் காணப்படுகிற சில விஷயங்களை கர்த்தர் இன்றைக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறபடினால நம்ம கிட்ட அந்த ஒழுக்கம் இருந்ததுனாலதான் அதை தொடர்ச்சியா காத்துக்கொள்ள சொல்லி கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் பேசியிருக்கார். அப்படியே கண்களை மூடுங்க ப்ளீஸ், கண்களை மூடி. எல்லாரும் நீங்களும் தேவனும் தான். பக்கத்துல இருக்கவங்களா யாரும் கிடையாது. ஒரு 1-2 நிமிஷம் அவ்வளவுதான். நீங்களும் தேவனும் தான். யாரை பார்த்து வெட்கப்பட வேண்டாம். இது தேவனுடைய ஆலயம். தேவன் நம் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை இன்டர்னலைஸ் பண்ணி உங்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. அப்படியே கண்களை மூடி அந்த பரிசுத்த பிரசன்னத்துல உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா சிஸ்டர், பிரதர்? அப்படியே கண்களை மூடி. நீங்க வெட்கப்பட வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். உண்மையிலேயே நீங்க விடுதலை அடையணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பாச ஆராதனையில ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு அருளும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு ஆராதனை வேளையில கிடைச்சது. எதிர்பார்த்திருந்தவைகள் தடைபட்டு போயிருக்கலாம் இந்த 6 மாசம். கர்த்தர் ஒரு சின்ன விஷயத்துல மாத்திரம் நம்மகிட்ட ஒரு இணக்கத்தை விரும்புகிறார். அது என்ன தெரியுங்களா? உடைய பிள்ளைகளுடைய விசுவாசம், உடைய கணவனுடைய விசுவாசம், என் மனைவியுடைய விசுவாசம். ஒருவேளை எரிந்து கொண்டிருக்கிறேன், ஆனா இந்த கருந்திரி என்னை பிரகாசிக்க விட மாட்டேங்குது. அடிக்கடி இந்த பலவீனம் என்னை மேற்கொள்கிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கண்ணை கண்ணை மூடி அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. கிறிஸ்துவை விசுவாசித்தவங்க ஒரு நாளும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அந்த விசுவாசம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். அது தேவ வார்த்தையினாலே நமக்கு ஏற்பட்டது. அவர் சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார். அதை நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி திருச்சபைக்கு நடத்தப்பட்டோம். கடந்து போன நாட்களிலே உன்னுடைய விசுவாசம் சீராய் இருந்ததா?
உங்களோட பிரையாரிட்டி, உங்களுடைய ஒழுங்கு தேவனுக்கு அடுத்த காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தீர்களா? என் நேசருடைய திருக்கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். 2 கரங்களை அப்படியே உயர்த்தி எல்லாரும் நம்முடைய காத்திருக்குதலை கர்த்தர் முடிவடைய பண்ண போகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி, இந்த விழுந்து போன ரெகோபெயாம் மாதிரி ஈடு கட்டுற காரியம் எல்லாம் வேண்டாம். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உன் மனசாட்சி இந்த விஷயத்தில் நீ பலவீனமாகி நீ விசுவாசத்தை விட்டுட்ட உனக்கு உணர்த்தினா, வெண்கலத்தை வச்சு தாய் தகப்பனை ஏமாற்ற வேண்டாம். வெண்கலத்தை வச்சு ஊழியக்காரரை ஏமாற்ற வேண்டாம். வெண்கலத்தை வச்சு தேவனை ஏமாற்ற வேண்டாம். ஏன்னா எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். தாவீதை போல அவர் பாதத்திலே மடங்கி விழுவதல்லவோ சர்வாங்க தகன பலி. சவுலை போல காரியத்தை ஈடுபட்டல தாவீது. அது மட்டும்தான், வேற எதையும் நான் உங்களை ஜெபத்துல நடத்தல. அந்த விசுவாசம் சீராக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அர்ப்பணிக்கிறேன் எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ப்ளீஸ் யாரும் கண்களை திறக்காதீங்க. ஒப்பு கொடுத்து உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயம் பார்க்க போறீங்க. தோல்வியா நினைக்கிறீங்களா? இழந்துட்டோம் நினைக்கிறீங்களா? பலவீனப்பட்டுட்டோம் நினைக்கிறீங்களா? இனி திரும்ப வராதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு உனக்குள் இருக்கிற வரைக்கும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சத்துரு உனக்கு விரோதமாய் வந்தாலும் நீயும் அபியாவை போல சொல்லலாம், எங்கள் தேவன் சேனாதிபதியா எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் தேவன் சேனாதிபதியா எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை லட்சம் ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நின்றாலும் என்ன, 10,000களில் சிறந்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்திலே ஜெயம் சிறக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் தேவனை உன் கண்களுக்கு மறைத்து அவர் எங்கே என்று கேட்கிற கேள்வியை உனக்குள் ஏற்படுத்தி விட்டதோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் வச்சிருக்கிறார். உலகத்தை பார்த்து மாடல் எடுத்து சோர்ந்து போய் விசுவாசம் அங்க அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவங்க மறிச்சிட்டாங்க, இவங்க மறிச்சிட்டாங்க, நீ வா, இன்னும் காலம் உண்டு, நீ வா, உன்னை கொண்டு நான் நடப்பிக்க வேண்டிய காரியம் ஏராளம். எதிர்மறையான சிந்தனைகளை மேற்கொள் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளாய் இருக்கிறது. அது அரண்களை நிர்மூலமாக்குகிறது. அதனால் நாங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை கெடுக்கிற எந்த ஒரு சிந்தையும் இந்த ஜெப நேரத்தில் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்து. பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ண போறாங்க. டே கண்களை மூடி அந்த மெல்லிய பிரசன்னம் நம்ம மத்தியிலே நிலை கொண்டிருக்கு. கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரத்தில் சொல்லலாம், கர்த்தாவே முழுமையா இடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எத்தனை எச்சரிப்புகள் ஆண்டவரே, ஆனாலும் நீர் மீதியாக சில காரியங்களை வைத்திருக்கிறேன். முற்றிலுமா நீர் எங்களை ஆண்டவரே ஒப்புக்கூடாதபடி சில காரியங்களை நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறேன். அதை இன்றைக்கு அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். உனக்குள்ள தரிசனம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆகவே காலவெளியில் நம்மை கத்திடத்தில் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் உமக்காக நான் எழுப்பணும். ஆண்டவரே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு தனித்திருக்கிறேன். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கட்டி எழுப்பணும். என்னை குறித்த அனாதி நோக்கம் என் வாழ்க்கையில ஆண்டவரே நிறைவேறும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அந்த கிருபை இப்பொழுதே இந்த சபையின் மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கால சூழ்நிலை நாங்கள் ஒரு நாளும் பலியாகாதபடி, கால சூழ்நிலை பார்த்து நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி, முற்றிலும் எல்லாம் மாறிவிட்டது, எல்லாம் போய்விட்டது என்று நாங்கள் கலங்கி நிற்காதபடி, எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை, எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த தரிசனத்தை
ஆண்டவரை மீண்டும் அதை நினைப்பூட்டி ஆண்டவரை உன்னால சாதிக்க முடியும், நீயும் கத்திரிடத்தில் நெருங்க முடியும், கத்தர் உன்னையும் பயன்படுத்த முடியும். உனக்கு தேவன் தருணங்களை கொடுத்திருக்கிறார், உனக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஏமே கத்தருக்காய் நீ எழமாட்டாயா, உன்னை ஆமென் உருவாக்கி கொள்ள மாட்டாயா என்று எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஏமே நேமே கத்திரத்தில் கேளுங்க சிஸ்டர் பிரதர், உங்களை கத்தர் பயன்படுத்த போகிறாரம்மா. ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஆண்டு இறுதியில கத்தரோடு கூட பேசியிருக்கிறார். இக்கட்டான ஒரு சூழ்நிலை கடந்து வந்த வேளையில் ஆமென் அல்லேலூயா, முற்றிலுமாய் நீ அழிந்து போகவில்லை. ஏமே முற்றிலுமாய் உன்னை நிர்மூலமாக தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். தூரிகளை ஊதுகிற ஆசாரிகளை கர்த்தர் முன்பாய் வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆமென் இரவு பகலாய் பலி செலுத்தும்படியான வாய்ப்பை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைகளை ஒப்பு கொடுக்க சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நாட்களை நான் வீணாய் விட்டு விட்டேன் ஆண்டவரே, என்னை ஆய்ந்து பார்க்காமல் விட்டு விட்டேன் ஆண்டவரே. ஆனால் முற்றிலும் அழியாதபடி, முற்றிலும் சத்துரு கையில் ஒப்பு கொடாதபடி ஆண்டவரே எனக்கு நீர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களை என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான நாட்களை கர்த்தருடைய கரங்களை தந்து புதிய நாட்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கருகி போன திரிகளோடு அல்ல, ஜுவாலித்து எரிகிற விளக்காய் நாம் இருப்போம். பிரமாணங்கள் அவைகள் முற்றிலுமாய் நிறுத்தப்பட்டது. நாம் மீண்டும் வேத வசனங்களுக்கு நேராய் திரும்புவோம். கர்த்தருக்கு உகந்த பலிகளை நாம் கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட். சத்துரு கையில் முற்றிலுமாய் நமக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான தேவ பலனை நமக்கு தரப்போம். நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya hallelujah 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 நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பினைக்கும் வழி நடத்தலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம்முடையோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.